Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மர்டர் அண்ட் கல்பபிள் ஹோமிசைட்ஸ். ரெண்டுமே ஒரே இதுதான், பட் இதுக்குள்ளே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மர்டர்னால் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் பண்ணால் அவங்க வந்து செத்துருவாங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்கள அடிக்கிறோம், சாகிற மாதிரி அடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட நிலமை வந்து கண்டிப்பாக செத்து தான் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து க்ரைமில், அதாவது ஐபிசி படி இது வந்து மர்டர் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ செக்ஷன் 300 ஆஃப் ஐபிசி வந்து மர்டர்னு சொல்கிறாங்க. இப்போ கல்பபிள் ஹோமிசைட்ஸும் மர்டரும் ஒன்று தான், பட் இதில் வந்து எல்லா மர்டருமே வந்து கல்பபிள் ஹோமிசைட்ஸ் தான். பட் எல்லா கல்பபிள் ஹோமிசைட்ஸும் மர்டர் ஆக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் அவங்கள பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக கூட அந்த கொலையை பண்ணியிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பாதுகாத்துக்கிறதுக்கு யதார்த்தமாக நடந்திருக்கலாம் ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எல்லா இதுவுமே மர்டராக இருக்காது. அது வந்து கல்பபிள் ஹோமிசைட்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எந்தெந்த மாதிரி விஷயங்களை வச்சு இது மர்டர், இது வந்து கல்பபிள் ஹோமிசைட்ஸ்னு நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஒரு பர்சனுக்கு ஒருத்தவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கணும். ஃபஸ்ட்டு இவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி கெடுதல் பண்ணிட்டாங்க, அதனால நான் அவங்கள வாழ விட மாட்டேன், அவங்கள கண்டிப்பாக நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். இந்த மாதிரி கேசஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்குது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மர்டரை வந்து லீட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்சன் தான் ஒரு கொடூரமாக அடித்து அவங்கள வந்து கொலை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அது செத்துருவாங்கன்னு தெரியும், நம்ம இப்படி அடித்தா செத்துருவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு, அதனால அடித்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேசஸும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதாவது ஏயும் பிக்கும் சண்டை அது ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க. அப்போது ஏ வந்து பியை வந்து ஷூட் பண்ணிடுறாரு, பி வந்து இறந்துடுறாங்க. ஸோ இப்போ மர்டர் அப்படின்றது நம்ம ஏ வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. 307 என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டெம்ப்ட் மர்டர் வந்து எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, மர்டர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்துச்சுன்னா அது வந்து மர்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. இப்போது ஒரு பர்சன் வந்து இன்டென்ஷனோட பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட் வந்து பாடிலி இன்ஜூர்ட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்ற இதை வந்து ஃபைல் பண்ணலாம் அவங்க மேலே. செக்ஷன் 302 வந்து பனிஷ்மெண்ட்ஸ் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆயுள் தண்டனையாக இருக்கும். அப்படி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கல்பபிள் ஹோமிசைட்ஸ். கல்பபிள் ஹோமிசைட்ஸ்னால், இப்போ ஹோமிசைட்ஸ்னால் என்னன்னு நான் சொல்கிறேன். ஹோமிசைட்னா ஹோமி அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் வந்து ஹியூமன் பீயிங், ஜைட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் வந்து கில்லிங். ஸோ அந்த ஹோமிசைடுக்கான மீனிங் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை இன்னொரு ஹியூமன் பீயிங் கொல்றதுக்கு, அதாவது ஒரு பர்சனை இன்னொரு பர்சன் கொல்றதுக்கு பேர் ஹோமிசைட். ஆனால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைட்ஸ்ன்னு இருக்குது. கல்பபிள் ஹோமிசைட்ஸ்னால் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பி வந்து ஒய்யை ஷூட் பண்ணுறாங்க. அதாவது இசட் அந்த பி வந்து ஒய்க்கு தான் ஏம் வைக்கிறாங்க ஷூட் பண்ணுறதுக்கு. பட் இன்னொரு பர்சன், அதாவது சின்ற ஒரு பர்சன் வந்து அந்த இடத்துல இருக்காரு, அப்புறம் அங்கே இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியல. ஸோ எதிர்பார விதமாக ஏ வந்து சியை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணுறதுனால சி வந்து இறந்து போயிடுறாங்க. இதில் வந்து ஏ வந்து யதார்த்தமாக பண்ணது, அதாவது அந்த சேம் இன்டென்ஷனோட அதாவது பிக்கு தான் குறி வைக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இசட் வந்து இறந்துடுறாரு. ஸோ இது வந்து கல்பபிள் ஹோமிசைட்ஸுக்கு கீழே வரும். இதில் வந்து ரெஜ் வெர்சஸ் கோவிந்தா, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் பாடிலி இன்ஜூர்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தி அடிக்கிறது, இந்த மாதிரி வயலேஷனில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, நம்ம அடிக்கிறதுனால இறந்துருவாங்க அப்படின்றது அந்த நோக்கத்தில் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு கோவத்தில் வந்து அடிச்சிருவாங்க, பட் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இன்டென்ஷன் இல்லை, அவங்களுக்கு இன்டென்ஷன் இல்லாமல் பண்ணனால இட்ஸ் கம்ஸ் அண்டர் கல்பபிள் ஹோமிசைட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ கல்பபிள் ஹோமிசைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. அமௌண்டிங் டு மர்டர், நாட் அமௌண்டிங் டு மர்டர். அதாவது கல்பபிள் ஹோமிசைட்ஸ்னால் அதுவும் ஒரு மர்டருக்கு சமம் தான், பட் அது வந்து மர்டர் கிடையாது.
இதில் வந்து மர்டருக்கு இப்போ பண்ணியிருந்தா மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் பண்ணாமல் எதிர்பாராத மர்டர்னா நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன்ஸ். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரிச் வெர்சஸ் கோவிந்தா, அந்த கேஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை ரொம்ப அடித்தனால இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்டென்ஷன் இல்லாமல் பண்ணிடுறோம், அடிக்கிறதுனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அதுவும் கல்பபிள் ஹோமிசைட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ். நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். இப்போது ஏக்கும் பிக்கும் ஒரு சண்டை நடக்குது. வந்து பியை வந்து ரொம்ப அடிக்கிறாங்க. சிக்கு வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து சம் கன்ஸ் இல்லை ராட் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமிங்கில் இன்னொருத்தவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ இல்லை அவங்களையே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டியை வந்து அடிக்கிறாங்க இல்லை ஷூட் பண்ணிடுறாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்றதுல வந்து சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அக்யூஸ்ட் வந்து தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னா அவனை வந்து தப்பிச்சு ஓட விடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க வந்து ஷூட் பண்ணுற டைமிங்கில் அவன் வந்து இறந்துடுறான். அந்த டைமிங்கில் வந்து கோர்ட் வந்து என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா பர்சன் வில் நாட் பி கில்ட்டி ஆஃப் மர்டர் அப்படின்றாங்க. இதுவே இன்னொரு கேஸில் திக்ஷி சிங் வர்சஸ் ஸ்டேட், இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதில் அப்பலண்ட் வந்து கான்ஸ்டபிளாக இருப்பாங்க ரயில்வே போர்டில். அவங்க டியூட்டியில் இருக்கும்போது ஒரு தீஃபை வந்து ஒரு திருடனை வந்து பிடிக்க போகும்போது அவன் தப்பிச்சிடுவான். ஸோ ஷூட் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. அவன் மேலே ஃபைட் பண்ணும்போது அந்த தீஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. திருடன் இறந்ததுனால இவங்களுக்கு வந்து இந்த சேம் நான் சொன்னேன் இல்லையா, வில் நாட் பி கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சடன் ஃபைட். இப்போ யதார்த்தமாக திடீர்னு நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல சண்டை வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து டெத்தில் போய் முடியும். இந்த மாதிரி கேசஸ்லேயும் வந்து நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செக்ஷன் 304 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெத் பை நெக்லிஜென்ஸ். ஒரு பர்சன் வந்து தெரியாமல் ஒரு தப்பு பண்ணி அதில் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்டி இறந்துட்டாங்கன்னா அது வந்து டெத் பை நெக்லிஜென்ஸ் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைக் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் முஹம்மது இஸ்மாயில், இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வயசு பையன் பைக்கில் போயிட்டுருக்கும் போது சம் பிரேக் ஃபெயிலியர் ஆகி 85 இயர்ஸ் ஓல்டு உமனை 85 இயர்ஸ் ஓல்டு மென்னை வந்து அவன் வந்து இடிக்கிறதுனால அந்த மென் வந்து இறந்துடுவாங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டெத் பை நெக்லிஜென்ஸ், இவங்க தெரிஞ்சே பண்ணல, தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைக் இப்போது வந்து செக்ஷன் 308 அண்ட் 304 வந்து அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் இல்லாமல் மற்ற இது இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக 3 years ப்ளஸ் ஃபைன் கொடுப்பாங்க. 3 years 3 வருஷம் தண்டனையும் ப்ளஸ் ஃபைனும் சொல்லி இது பண்ணுவாங்க. பனிஷ்மெண்ட்ஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு வந்து வரும். அவங்க பண்ணுற தப்பை பொறுத்து அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு ப்ரெக்னென்ட் உமனை வந்து கன்விக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செக்ஷன் 416 ஆஃப் சிஆர்பிசியில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து போஸ்ட்போன் பண்ணலாம். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து ஹேங்கிங், இது தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்று வந்து அவங்க டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா. ப்ளஸ் அவங்களோட ப்ரெக்னென்சிக்கான அந்த கேரு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து எக்ஸாமைன் பண்ணணும். ப்ளஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்தந்த டைமிங்க்கு. இது எல்லாமே அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து எந்த தப்புமே பண்ணியிருக்காது. ஸோ அந்த குழந்தையோட நல்லதுக்காக மட்டுமே இதை வந்து பண்ணுறாங்க. இதுவே ஒரு மைனர் தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2000 படி அவங்கள வந்து, அதாவது 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஜுவனல் இதில் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்குது, ஆருஷி தல்வார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 14 வயசு பொண்ணோட மர்டர் கேஸ். இதில் வந்து சஸ்பெக்ட் வந்து அவங்களோட பேரண்ட்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்காங்க. அந்த பொண்ணு அதாவது அந்த ஆருஷி இறந்த அந்த டேட்லேயே 45 இயர்ஸ் ஓல்டு ஹேம்ராஜ் அப்படின்ற ஒரு பர்சனும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க.
அதனால இந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து சஸ்பெக்ட் பண்ணப்படுறாங்க. ஐ திங்க் இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். தேங்க்யூ.